ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இது புதன்கிழமை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உள்ள விலாக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட சின்ன சின்ன கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். ஆனால் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இந்த அரிசி ஊற வைக்கிற வேலை, இந்த வேலைகள்லாம் இருந்ததா அதையும் செஞ்சுட்டு அப்படியே மொபைலை கையில் எடுத்துகிட்டு உட்காந்தேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. ஏன்னா வெளியில் கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருந்தது. வெளியில் போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருந்தது. அன்றைக்கி என்னமோ மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது. அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி சரி கொஞ்சம் ஆள் நடமாட்டம் வரட்டும் அப்படிங்கிறக்காக அப்படியே சோபாலில் அப்படியே சாமி பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே கேட்டுட்டு அமைதியாக அப்படியே உட்காந்தாச்சு. அப்படியே மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டு அப்படியே டோரெல்லாம் திறந்துட்டு எப்போதும் போல் வாசல் கூட்டி வாசல் தெளித்து அப்படியே கோலம் போட ஆரம்பிக்கலாம். ஒரு சகோதரி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. எப்போனா போன வாரம் அவங்க சொல்லியிருந்தது. அதுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் மறந்துடுது. என்ன அப்படின்னா, அக்கா வாசல் கூட்டிகிட்டு தண்ணி தெளிக்கக்கூடாது, தண்ணி தெளிச்சுட்டு தான் வாசல் கூட்டணும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்குதா என்ன எனக்கு தெரியல. இது கிராமத்துகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாணம் போட்டு வாசல் தெளிப்பாங்க. அப்போ அப்படி தெளித்தாங்க அப்படின்னா அதில் அந்த அதாவது கரையாமல் இருக்கும் இல்லையா சாணம், அது அப்படியே திப்பாக அங்கங்கே அப்படியே இருக்கும். நம்ம கூட்டி நம்ம வாசல் தெளித்து விட்டாலும் மறுபடியும் கூட்டாத மாதிரியே தான் இருக்கும். அதனால கிராமங்களில் அந்த சாணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் கூட்டுவாங்க. அது பெரும்பாலும் கிராமங்களில் செய்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அந்த மாதிரி சாணம் கிடைக்கிறதுல நாம் என்ன பண்ணுறோம், வெறும் தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூளை கலந்துட்டு அப்படியே தெளிச்சு விடுவோம், அவ்வளோதானே. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொன்று தெளிச்சிட்டுலாம் கூட்டணும் அப்படின்னா இப்போ உள்ள இங்கே அது ஒரு மாதிரி நசன்னே இருக்கும். அது அங்கெல்லாம் மண் தரையாக இருக்கும். சீக்கிரம் அந்த தண்ணி பட்டாலும் அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். ஆனால் இங்கே நம்ம சிமெண்ட் எல்லாம் போட்டு விட்டதுனால தண்ணி அப்சர்வ் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வாசல் கூட்டிட்டும் தெளிக்கலாம், இல்லை தெளிச்சிட்டும் நாம் கூட்டலாம். அதெல்லாம் நம்மளுடைய வசதியை பொறுத்து தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதிலெல்லாம் நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்புறம் நேற்று ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா நான் நைட்டே வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்செல்லாம் வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே கோலமெல்லாம் போட்டுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நான் பூஜைகள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஒரு தவறான ஒரு பதிவு தான். ஏன் அப்படின்னா, எப்போதுமே காலையிலே எந்திரிச்சு வாசல் கூட்டி வாசல் தெளிக்கிறது தான் ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா, இந்த கெட்ட சக்திகள்லாம் இருக்குது, கெட்ட எனர்ஜியெல்லாம் இருந்தது அப்படின்னா அது காலையில் நம்ம கூட்டி மஞ்சள் தெளித்து மஞ்சள் தூளோ இல்லை சாணமோ தெளித்து நம்ம வாசல் கூட்டி கோலம் போடும்போது முழு வைப்ரேஷனும் நம்மளுக்கு இருக்கும். அப்படி தான் நம்ம செய்யணும். ஏன்னா அந்த கெட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த சாணமெல்லாம் தெளிக்கிறது, இல்லை மஞ்சள் பொடி போட்டு வாசல் தெளிக்கிறதுலாம் ஒரு கிருமி நாசினி தான். இப்போ நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே வாசலை விட்டுருப்போம். ஏதாவது ஒரு கெட்டதுகளோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை காலையில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டுட்டு அந்த கிருமி நாசினியை தெளித்து விட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே எதுவும் வராது, நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரங்கள் தான் அது. அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் எப்போதும் வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தான் நம்ம தீபம் ஏற்றணும். என்றைக்குமே நம்ம என்னைக்காவது ஒரு நாள், இப்போது நம்ம ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம கோலம் போட முடியாது, நல்ல ஒரு பெரிய கோலமாக போட்டு ஃபுல்லாக கலர் கொடுக்குறோம், நம்மளுக்கு காலையில் டைம் இருக்காது அப்படின்னா நாம் ஓகே அது ஏதாவது ஒரு நாள் நம்ம செஞ்சுக்கலாமே தவிர தினமுமே நாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அது காலையில் எந்திரிச்சு நம்ம இந்த வேலைகளை செய்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படி தான் நம்மளுக்கு இப்போ நமக்கு பெரியவங்களும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தான் அதை என்ன சொல்லுவாங்க, பாரம்பரியமாக நம்ம அதை செஞ்சுக்கிட்டு வரோம், கற்றுக்கிட்டு வரோம் இல்லையா. அதனால நம்ம அதை அப்படி தான் செய்யணும். ஓகேவா. அதுக்கப்புறம் எப்போதும் போல் வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே வாசல் தெளித்து விட்டு அப்படியே செடிகளுக்கு எல்லாமே தண்ணி தெளித்து விட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அபிஷேகம் அப்படியே டிவியில் நடந்துகிட்டே இருந்தது. அதை கேட்டுக்கிட்டே அப்படியே நான் வேலை செய்கிறது அவ்வளோ ஒரு இதமாக இருந்தது. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த சில பேர் அக்கா காலையில் நேரத்துலேயே எந்திரிக்கவே முடியல, என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் கேட்குறீங்க இல்லையா. முதல்ல பார்த்தீங்கன்னா நான் 4 மணிக்கு அலாரம் வைப்பேன்.
மொபைல் பக்கத்தில் தான் வச்சுருப்பேன். 4 மணிக்கு அலாரம் அடிச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சிருவேன். இப்போலாம் மொபைல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே 3:50 அல்லது 3:45 வந்து முழிப்பு வந்துடுது. இந்த ஒரு வார காலமாகவே வந்து எனக்கு அதே மாதிரியே முழிப்பு வந்துடுது. எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி அந்த 3:50ங்கிறப்பவே வந்து முழிப்பு தட்டிடுது. எந்திரிச்சு போயிட்டு ஒருவேளை காலையில் எந்திரிச்சோடனே நான் வந்து முருகருடைய ஃபோட்டோ தான் முன்னாடி வச்சுருப்பேன். அவர் அப்படியே பார்த்துட்டு அவருடைய மந்திரங்களை சொல்லிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருப்பேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் 4 மணிக்கு அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படியே எப்போதும் போல் என்னுடைய வந்து வேலைகளை ஆரம்பிப்பேன். இது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே நம்மளை வந்து எழுப்பி விடும் அப்படின்னு நான் ஒரு சில வீடியோஸில் பார்த்துருக்கேன். நிறைய ஐயர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நாம் வந்து ஒன்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து தன்னை போல் நம்மளை யாருமே எழுப்ப தேவையில்லை, நம்ம அலாரம் வைக்க தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து முழிப்பு வந்துடும். யாரோ வந்து தட்டி எழுப்பின மாதிரி டக்குன்னு முழிப்பு வந்துடும். அது எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளவு நேரம் கழித்து தூங்கினாலும் சரி, இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் வந்து நம்மளை வந்து எழுப்பணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களால் எந்திரிக்க முடியல, நீங்கள் எப்படிக்கா இவ்வளவு ஏர்லிங் மார்னிங்கெல்லாம் எந்திரிச்சு இவ்வளோ வேலைகள் செய்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள். ஒரு நாள் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு 3 நாள் தொடர்ந்து எந்திரிச்சோம் அப்படின்னாவே வந்து ஐயோ எந்திரிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மாதிரி மனசுக்குள்ளே தோணும். இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். ஆனால் நேரத்திலே எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நம்மளுக்கு எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் இந்த அதிகாலையில் எந்திரிச்சு இப்படி நம்ம உலாவிக்கிட்டு அதிகாலையில் யாரோட தொந்தரவும் இல்லாமல் எந்த ஒரு பேச்சுக்கள் இல்லாமல் அப்படியே அமைதியாக இந்த இயற்கையோடு ஒன்றி நம்ம வாட்டுக்கு நம்ம வேலைகளை அமைதியாக செஞ்சிட்டு இருக்கிறது. என்றைக்குமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ளே அதிகம் போக போக ரொம்ப மனசு வந்து அமைதியை எதிர்பார்க்கும். யார்கிட்டையுமே தேவையில்லாமல் பேச தோணாது. எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, எதையுமே அதிகமாக வந்து யோசிக்க வைக்காது. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரியே நம்மளுடைய மைண்டு எப்போதுமே நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்கும். அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கவே மனசு சொல்லாது. அது ஆன்மீகவாளர்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது வந்து அப்படியே வந்து ரொம்ப அமைதியாக காமாக இருக்கிறதா அந்த மனசு வந்து எதிர்பார்க்கும். ரொம்ப நேரம் பேசுகிறது பிடிக்காது, ரொம்ப பேசுகிறவங்களுக்கு பக்கத்தில் போய் இருக்கிறதுக்கும் பிடிக்காது. அது ஒரு மாதிரி அந்த ஃபீல் வந்து உணர்ந்தால் தான் தெரியும். அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சு எந்த பேச்சுக்களுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ரொம்ப அமைதியாக அப்படியே வந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு அரிபரியாக டென்ஷனோட மூஞ்சியை காட்டிட்டு அப்படியே வந்து ஐயோ டைம் போகுதுன்னு ஓடி நம்ம வந்து வேலைகளை செய்கிறத விட ரொம்ப அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸாக இந்த வேலைகளை செஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே இது உங்களுக்கு பிடிச்சி போயிடும், ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்படி இன்னொன்று நமக்குள்ளே ஒரு டார்கெட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து இப்போ காலையிலே எழுந்திரிச்சு நான் வந்து பூஜைகள்லாம் செய்கிறேன் இல்லையா, இது வந்து எனக்கு மன அமைதியவும் கொடுக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குது இந்த பிரபஞ்சம். இதுதான் சாமி சத்தியமாக உண்மை. அதனால் பார்த்திங்கன்னா இத்தனை நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறப்போ ஏன் வந்து நாம் அதிகாலையில் எந்திரிக்கக்கூடாது? மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம். எப்போதுமே அதிகாலையில் எந்திரிச்சு இந்த சுத்தமான காற்றை வந்து நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இந்த இயற்கையோட சவுண்டெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வேலைகள் செய்ய பார்த்திங்க அப்படின்னா மனசு ரொம்ப அமைதியாகிறதோட நம்மளுக்கு வயசே ஆகாத மாதிரி ஒரு ஃபீலும் ஏற்படும். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்மளுடைய முகத்திலே ஒரு தேசஸ் எப்போதுமே இருக்கிற மாதிரி இருக்கும், எப்போதுமே ஒரு பளபளப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி அது அப்படியே வந்து டோட்டலாக நம்ம உடம்பை வந்து சேஞ்ச் பண்ணிடும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதிகமாக வந்து யோகா பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து இளமையாக தெரிவாங்க. அதே மாதிரி அதிகாலையில் எந்திரிச்சு பூஜை பண்ணுறவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இளமையாக இருப்பாங்க. அப்படி நீங்கள் இருந்து பாருங்களேன். ஏன் அப்படின்னா மன அமைதி தான் நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னாவே மனசு அமைதியாக இருந்தது அப்படின்னாவே இப்போ கவலைகள் எத்தனை கவலைகள் எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்குது. இப்போ எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. குடும்பம்ன்றதுனா எல்லா கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு அமைதி, அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அது இருக்குது அப்படின்னா இந்த அதிகாலை பொழுது தான். அதனால் எப்போதுமே நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு பாருங்கள். அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், நல்ல ஒரு விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும். நம்ம நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே சிறப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும். நாம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும். இது வந்து எனக்கு ஆசை, இதுக்கு வந்து
எனக்கு எப்போ அருள் கொடுக்கணுமோ அப்போ நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனதார நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்போதும் போல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நல்ல பெரிய கோலமாக போடுங்க. இல்லை நம்ம சிம்பிளாகவே ஒரு கோலம் போட்டால் போதும் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டுட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு காலைல எந்திரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோங்க. நல்லா குளிக்கிறா இருந்தாலும் குளிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கைகால் முகமெல்லாம் கழுவிட்டு நல்லா சுத்தமாக வந்து தலையெல்லாம் நீட்டாக சீவிட்டு எப்போதும் நெத்தியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சேனல் ஆரம்பித்த காலத்தில் இருந்து இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்துமே வீடியோக்குள்ளே வராத காலத்தில் இருந்துமே என் நெத்தியில் மஞ்சள் குங்குமம் இல்லாத நாளுங்கிறவே இருக்காது. எப்போதும் நெத்தியில் மஞ்சள் குங்குமம் இருக்கும். அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நம்மளுக்கு கொடுக்கும், நம்மளுடைய முகத்தை ரொம்ப அழகாக காட்டும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் மங்களகரமாக நம்மளை வந்து வச்சுக்கும். நம்மளை அடுத்தவங்க பார்க்குறப்பவும் ஒரு பாசிட்டிவிட்டி அவங்களுக்குள்ளேயும் தோணும். அப்படி எப்போதுமே மஞ்சள் குங்குமம் நெத்தியில் வச்சுக்கோங்க. அதுபோல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை அப்படியே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இது மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு தெய்வங்களுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி ஏதோ ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இவ்வளவுதான். இதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்படணும், ரொம்ப பொருளை வாங்கணும், ரொம்ப கஷ்டப்படணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுடைய மன அமைதி தான் தெய்வம், தெய்வீகம் எல்லாமே அதுதான். ஆன்மீகம் எல்லாமே வந்து நம்மளுடைய மன அமைதி தான். இந்த மன அமைதி எது கொடுக்குதோ அதுதான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் நம்மளுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை நாம் வந்து ஃபோட்டோலையோ இல்லை சிலையாவோ வச்சுக்கிட்டு ரொம்ப மனசு நிம்மதியாக எதாக இருந்தாலும் அவங்களுடைய காலடியில் நாம் வந்து ஒப்படைச்சிடலாம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா அப்படியே ஒரு விஷயமாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த தவிப்பான ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த தெய்வத்துக்கிட்ட அதிகாலையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக அதை வந்து நடத்தி கொடுக்கும். அதனால் எதாக இருந்தாலும் சரி தெய்வத்துடைய பாதத்தில் அப்படியே நம்ம அர்ப்பணிச்சிட்டு நம்மளுடைய வேலை நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து இயல்பாக நம்ம செஞ்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் வந்து உணர்றதுனால தான் அதை ஒவ்வொரு நாளும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்மளுடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே இந்த வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது இதுதான் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா vlog நான் வந்து கொடுப்பேன். ஆனாலும் அது போர் அடிக்காமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க, அது பிடிச்சி போய் தான் பார்க்க முடியும். இப்போ ஒரு வீடியோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம், அதில் ஒரே விஷயம் தான் செய்கிறாங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து அது போர் அடிக்கும். ஆனால் வந்து அது ஒரு நாள் நான் கொடுக்கல அப்படின்னாலும் அக்கா வாங்க வந்து வீடியோ கொடுங்க, உங்களுடைய கோலம் மிஸ் பண்ணுறோம், உங்களுடைய பூஜையை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறப்போ மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கிறப்போ அப்போ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஏதோ நம்மளால் செய்ய முடியலைனாலும் இதை பார்த்து ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும், அதை கேட்குறப்போ அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நேற்று ஒரு அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய சேனலில், அவங்களுக்கு 60 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து உங்களுடைய வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்க்குறேம்மா, எனக்கு ரொம்ப வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியை கொடுக்குது உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து இன்னும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் நல்லா வீடியோ கொடுக்கணும், தொடர்ந்து வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்புமே வந்து எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நம்ம சேனலில் எப்போதுமே ஒரு பதிவு நான் வந்து கொடுக்குறேன். பூஜைகளோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய வேலைகள், செடி பராமரிப்பு, டிப்ஸு, வீட்டு வேலைகள், அதே போல் சமையல், இது எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா சமையலுமே வந்து அக்கா நீங்கள் சமையல் வீடியோவும் நிறைய கொடுங்கன்னு சொல்லி கமெண்ட் 2 நாளாக வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக எனக்கு சமையலும் அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக செய்யணும்னு நினப்பேன். வெஜ்ஜும் சூப்பராக செய்வேன், நான்வெஜ்ஜும் ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்வேன். ரொம்ப வந்து காரசாரமாக செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக வந்து சமையல்லாம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான், நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சமையல் சேனலாக தான் இருந்தது. செட்டிநாடு அம்மணி சமையல் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். செட்டிநாடு அம்மணி சமையல் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் மட்டுமே நம்ம வந்து போடக்கூடாது அப்படிங்கிறக்காக
மறுபடியும் நான் வந்து அதை விலாகாக மாற்றுறதுக்காக சேனலுங்கிற பேரை வந்து அப்படியே செட்டிநாடு அம்மணி சேனல் அப்படிங்கிற நேமையே நான் வந்து மாற்றினேன். அதுக்கப்புறம் அப்படியே பூஜை வீடியோஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். நான் செய்கிறத அப்படியே கொடுக்க ஆரம்பித்தேன். அது வந்து எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சுது. என்னோடய பூஜைகள் நான் செய்யக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், எதுவுமே தேவையில்லாத செலவு நம்மளுடைய வீடியோஸில் என்றைக்குமே இருக்காது. எனக்கு பிடிச்ச பொருளை வாங்குவேன். இதை வாங்குங்கன்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதை இங்கே வாங்கினேன், அதை அங்கே வாங்கினேன், இது இங்கே கிடைக்கும் போய் வாங்குங்க, அங்கே கிடைக்கும் போய் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன். அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். நீங்களாம் பூஜை அதாவது வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டு கேட்டிங்க அப்படின்னா, அக்கா இது நல்லா இருக்குது, இது எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா வீடியோஸ்லேயும் ரிப்ளை பண்ணுவேன். அது வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தது. இப்போ நான் என்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறக்காக நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா உங்களையும் நான் இதை வாங்கி வச்சாதான் உங்களுக்கு தெய்வம் அருள் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எதுவுமே இல்லைனாலும் ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் தெய்வம் அருள் கொடுக்க தான் செய்யும். தெய்வம் தூணில் இருக்கும், துரும்பில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் தெய்வம் எங்கே வேணாலும் இருக்கும். மனசார நம்ம நினைச்சாலும் தெய்வம் கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிவாங்க. அதனால இதெல்லாம் வாங்கி பொருளெல்லாம் வாங்கி வச்சு சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய மனசை பொறுத்தது. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதாவது அவங்களுடைய மனசை பொறுத்தது, அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தது. அதனால என்ன இருக்குதோ அதை வச்சு ரொம்ப சிறப்பாக ரொம்ப இயல்பாக நம்ம வந்து தெய்வங்களை வழிபட்டாவே போதும். எல்லா தெய்வத்துடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா அழகாக வாசலில் கோலமெல்லாம் போட்டுட்டு எப்போதும் போல் விநாயகருக்கு அலங்காரம் பண்ணி தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. அதே போல் நிலைவாசல்லையும் இப்போ ஆடி மாதம் இருக்கிறதுனால சரி வேப்பிலை வச்சே நம்ம ஏற்றுற நாள் ஃபுல்லாக வேப்பிலை வச்சே தீபம் ஏற்றலாம் அப்படின்னு வேப்பிலை பறிச்சாந்து வச்சு அது மேலே தீபம் வச்சு தீபம் ஏற்றினேன். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவாக இருந்தது. என்ன தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதைத்தானே செய்கிறோம் அப்படின்னாலும் அதை தீபம் ஏற்றி அந்த வீட்டு வாசலை பார்க்குறப்போ ரொம்ப வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா மாதிரி வீட்டு வாசல் வந்து அந்த செடிகள்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு தெரியுதுக்கா அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எப்போதும் போல தான் இருக்குது. நான் எப்படி வச்சுருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டு வந்து நான் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருந்தேன் விலாகில், ஸ்டாண்டு வாங்கி வச்சு ஃபுல்லாக அந்த செடிகளெல்லாம் தூக்கி அது மேலே வச்சு இன்னுமே ரொம்ப நீட்டாக அந்த இடத்த கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக அவங்க சொல்லியிருந்தாங்க, ஸ்டாண்டு வாங்கிட்டீங்களா சிஸ்டர், வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்ருக்கு, அதுக்கும் நம்மளுக்கு பட்ஜெட் வேணும் இல்லையா. ஆன்லைன்லேயும் பார்த்தேன், இல்லை நம்ம வந்து தனியாக வந்து திங்ஸ் வாங்கி கொடுத்து செய்ய சொல்லிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருந்தது. செய்ய சொன்னால் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எது லாபம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பொறுமையாக தானே செய்யணும் இல்லையா. ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா விலை கம்மியாக இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு லென்த்து வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. செய்ய சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி இப்போ இந்த பில்லரை சுற்றியெல்லாம் செடி வச்சுருக்கேன். அப்போ அந்த பில்லரை சுற்றி நம்ம ஸ்டாண்டு செய்கிறா இருந்தால் செய்ய சொன்னோம்னா கரெக்டாக அளவு கரெக்டாக வரும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. கண்டிப்பாக இப்போ தான் அடுத்தடுத்த வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ கொஞ்சம் அடுத்த நான் வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எல்லா செலவுகளும் போக, பையன் காலேஜ் படிக்கிறான், 3rd இயர் பிஇ பண்ணிகிட்ருக்கிறான். அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஏகப்பட்ட ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. இப்படி நிறைய வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தானே நம்ம குடும்பம் நடத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து ரொம்ப செலவு சிக்கனப்படுத்தி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் வீடியோக்காக உடனே செலவு பண்ணணும், உடனே வந்து கேட்டுட்டாங்க இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னா என்றைக்குமே நான் யோசிக்கவே மாட்டேன். எப்போ நம்மளுக்கு பட்ஜெட் இருக்குதோ அன்றைக்கி நம்ம பொறுமையாக ரொம்ப நீட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினப்பேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. கண்டிப்பாக சகோதரி நீங்கள் சொன்ன மாதிரியே ஸ்டாண்டெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக நம்ம வந்து நீட் பண்ணிடலாம். இன்னும் நிறைய செடிகள் வாங்கி வைக்கணும், ஏன்னா இனிதான் ரொம்ப பராமரிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே செடிகள் நிறைய வாங்கி வச்சு இன்னும் நீட்டாக அந்த இடத்த கொண்டு வரணும். இப்போ தான் கேட்டு மாற்றிருக்கோம், அடுத்து ஒவ்வொரு வேலையாக செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு வந்து முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக வந்து அப்படியே உடஞ்சி போயிருந்தது இல்லையா. அதை எல்லாமே வந்து சரி ஒரு 17 வருஷம் ஆச்சு வீடு கட்டி, அப்போ வந்து போட்டு கேட்டு தான் இது. ஆனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி படப்பட இன்னொன்று இந்த வீடை வந்து ஒரு 2 வருஷம் வாடகைக்கு விட்டுருந்தோம். அப்போ அவங்க வந்து முன்னாடி ஒரு பெரிய நாய் வச்சுருந்தாங்க, ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் ஒரு நாய். அதை முன்னாடி கட்டி போட்டு என்னாச்சுன்னா அது யூரின் போக அந்த கேட்டு ஃபுல்லாக அப்படியே இத்து போயிடுச்சு. இத்து ஒரு மாதிரி பொறியாக பொறிஞ்சு போனது மாதிரி ஆயிடுச்சு. சரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், கொஞ்சம் பட்ஜெட் பார்த்துட்டு அப்படியே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட அப்படியே நாள் கடந்து போயிட்டே இருந்தது.
இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கேட்டே வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து எஸ்எஸ் ஸ்டீலில் போட்டிருக்கிறோம். இந்த டைம் வந்து எதுவுமே துரு பிடிக்காத அளவுக்கு ரொம்ப நீட்டாக போட்டிருக்குது. ரொம்ப கஜ கஜல்லாம் டிசைன்ஸ் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அப்போது இந்த அம்மன் வீடியோ கொடுக்குறதுக்கு முன்னாடி இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணேன் இல்லையா, அந்த வீடியோஸ் நான் கொடுக்காமலே கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்கெல்லாம் இதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். இந்த கேட்டு போய் பார்க்குறது, டிசைன்ஸு சொல்கிறது, ஒவ்வொரு டைமும் அவங்க ஒவ்வொன்றா செஞ்சுட்டு கூப்பிடுவாங்க, வந்து பார்த்துட்டு போங்கன்னு. அதுக்காக அலைஞ்சது, மெட்டீரியல் எடுக்க போனது, இப்படி இதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அலைச்சலாகவே இருந்தது. ஒரு 2-3 நாள் நான் வந்து அந்த வீடியோவை அப்படியே எடிட்டில் போட்டு வச்சுட்டு கொடுக்க முடியாது போனது. இதுதான் காரணம். இதுதான் ஒரு நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, எல்லா விஷயமும் நல்ல விஷயந்தான். அதனால் இந்த கேட்டு போட்டாச்சு. எல்லாம் வந்து அது பழசெல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ புதுசாக அதெல்லாம் எல்லாத்தையுமே நீட்டாக எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டாங்க. அந்த குந்தல் எல்லாமே எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசாக மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் அப்படியே வேலை செஞ்சுட்டே இருந்தாங்களா, இந்த சவுண்டில் தான் என்னால் வந்து எடிட் பண்ணி வீடியோ கொடுக்க முடியல. முதல் நாள் மெட்டீரியல் எடுக்கிறக்கும் இங்கேயும் சரி, அங்கே வெளியே அப்பார்ட்மெண்ட்டில் அடுத்து நான் காட்டுவேன் பாருங்கள், அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு வெளியில் செட்டு போட்டோம். அதுக்காக இந்த மெட்டீரியல் எடுக்க போகிறது வந்தது. நம்ம காரில் போனாவே டயர்டாயிடுவோம் இல்லையா. இது எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நடந்து போக வேண்டாம், காரில் போனாவே நம்மளுக்கு டயர்டாயிரும். ஏன் அப்படின்னா அது வந்து உடம்பு பழகிடுச்சு. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம கார்லேயே வெளியில் போயிட்டு வந்தாலுமே உடம்பு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டேன். சரி அடுத்த நாள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாளே வந்து 2 நாள் கழித்து வேலைக்கு ஆளுங்க வர்றோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம என்ஜினியர் வந்து உடனே ஆளுகளை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. சரி ஆள் வந்ததோடவே வேலையை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலைகள் செஞ்சோம். அதனால் வந்து அந்த கட்டிங்லாம் போட்டதுனால ஃபுல்லாக ஒரே சவுண்டு. என்னால் வந்து ரெக்கார்ட்லாம் எதுவும் பண்ண முடியாதனால தான் அந்த வீடியோ கொடுக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் இவங்கெல்லாம் செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து எடிட் பண்ணி தான் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி விட்டேன். பாதி பேசினபடியே இருந்தது, நேற்று மறுபடி பேசி அப்படியே நான் வந்து அந்த வீடியோ வந்து நேற்று நைட்டு 10:30 மணிக்கு நான் வந்து அப்லோட் பண்ணி விட்டேன். நேற்று அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அப்படியே அம்பாள் வந்து பனாரி அம்பாள் வந்து அப்படியே வந்து தத்ரூபமாக நம்ம வீட்டில் அப்படியே ரொம்ப சிரித்த முகமாக உட்காந்துருப்பாங்க. அந்த வீடியோஸை பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய வியூஸ் போகவே இல்லை. நான் 10:30 மணிக்கு எப்போதும் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வியூஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சரி இருக்கட்டும்ன்ட்டு தான் நான் அப்லோட் பண்ணி விட்டேன், பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீடு. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம். பின்னாடி இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு இந்த முன்னாடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா மேலே, இது வந்து போட்டது. இது வந்து இந்த முன்னாடி காருக்கும் இந்த கேட்டுக்காகவும் தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து கார் வந்து ஒரு கால்வாசி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் வெயில் படுற மாதிரியே இருந்தது. சரி அதுக்காகவே அந்த வெயில் படாமல் இருக்கிறக்காக சிம்பிளாக அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 2.5 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி செட்டு போட்டு விட்டோம். இது மழை தண்ணியும் கேட்லேயும் படாது, கார்லேயும் படாது, வெயிலும் படாது அப்படிங்கிறக்காக ஒரு சேஃப்டிக்காக போட்டு விட்டோம். போட்டில் முடிச்சுட்டு அப்படியே வந்து போய் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மறுபடியும் இங்கே வேலை செய்ய, அங்கே போய் பார்க்க, அங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்து பார்க்க, இப்படி நடந்துடுறதே ஒரு வழி ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. இதுதான் அன்னைக்கு நடந்த ஒரு வேலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே இந்த வேலைகள்லாம் நடந்தது. கண்டிப்பாக இந்த விலாகில் வந்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். விலாக் முடிய போகுது. அதனால் அடுத்தடுத்த விலாகில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். இது வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மயில். இந்த மயில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்கல, அந்த மயில் அழகாக பக்கத்து வீட்டில் அழகாக உட்காந்துருந்தது. சரி அப்படியே ஒரு கிளிப்பிங் உங்களுக்காக எடுத்தேன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.